ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். சார் நம்ம ஸ்கூல் போனதா சார் ஜெரிஷா? கண்டிப்பாக அவள் தான் சார் இந்த நேஷனல் அடிப்பா, வாய்ப்பே இல்லை. கோச் வாமா ஜெரிஷா, நீ என்னம்மா சண்டே எதுவுமா ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு புக் எடுத்துகிட்டு வந்திருக்க? ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு வந்தேன் கோச். சரி போ, ட்ரெஸ் மாற்றிட்டு வா, விளையாடலாம். மச்சான், இவன் தங்கச்சி விட நல்லா ஆடுறாடா. டிஸ்ட்ரிக் வேறு ஆட போகிறாளாமே. நம்ம ஜாதிக்கார பொண்ணு தான் டாப்பில் இருக்கணும். உன் தங்கச்சி தான் ஆடுவா, நீ வேணா பாரு. ரெடி ஆயிட்டேன் கோச். சரிம்மா, நீ எப்பயும் போல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு வா, நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நம்ம ஜாதிக்கார தலைவர் சிலனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு ஸ்டேட்டஸ் போடுறாடா அவன். உங்கள் அப்பனை இதுக்காக தான் போட்டோம், இவளையும் போடணும் போலயே. செஞ்சிடலாம். செம்ம டயர்டா இருக்குடி எனக்கு. டியூஷன் நான் வரலடி, நீ போயிட்டு வா. வாடா போலாம். டேய் டேய் மச்சான், வேணாண்டா, சொல்றது கேளுடா. டேய் பயப்படாம வாங்கடா. நான் வரலடி இன்னைக்கு, நீ போயிட்டு வாடி. மச்சான் வேணாண்டா. டேய் 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 டேய். ஏய், என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? போலீஸ் கேஸ் ஆகிட்டு போகிறா. நம்ம குத்திட்டு தூக்கி போட்டு போயிடலாமா? என்னடா இது? ஐயோ. டேய் டேய், அவன் பாத்துற போறான் அவனை. ஐயோ ஐயோ, வர முடியல. ஓடு 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 ஓடு. என்னதாண்டா பண்ற அப்படி? ஜூஸ குடி பேபி ஃபர்ஸ்ட். உனக்கு ஜூஸ் தானே குடிச்சாகணும், இரு. வா போலாம் வா. ஏய் உனதான், வா போலாம் வா. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் உண்மைதானோ? ஏய் ஒரு நிமிஷம், அந்த விஷால் ஏன் சொல்ற? ஆமா. ஐயோ ஏண்டி, நீ எவ்வளவு அழகா இருக்க, அவனும் அசிங்கமா இருக்கான். எப்படி லவ் பண்ற? போதும் சரியா, நான் ஒன்னும் அவன் முகத்தை பார்த்து லவ் பண்ணல, அவன் மனசை பார்த்து தான் லவ் பண்ணேன். நீ தான் அவன் மனசை பார்த்து லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். அவன் என்னமோ உடம்புக்காக தான் லவ் பண்றான்னு தோணுது எனக்கு. ச்சே, அப்படிலாம் இருக்காது. என்ன வச்சா எப்படி ஓடுறான்? அதாச்சும் முடியறா. ஐயோ ஐயோ. என்னாச்சு? அப்புறம் ஐயோ என்னாச்சு? ஐயோ அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். டேய் டேய் பாக்கடா டேய். இங்க இந்த ரேக்வெஷன்ஸ்ல எந்த ரூம் உங்க ரூம் நம்பர் 9ஆ? சரி ஓகே. யார் நீங்க? உங்களுக்கு நீங்க என்ன வேணும்? இல்ல என் தங்கச்சி தான், பேரு ஜெரிஷா. அவங்க பேசிக் டீடைல்ஸ் அங்க ரிசப்ஷன் இருக்கு, அங்க கொடுத்துருங்க.
ஹலோ ஃபோன் கொஞ்சம் உட்காரணும். இந்த டாக்டர் எப்படி வருவார்? ஃபீவர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, பார்த்துக்கலாம். அவள் வாழ்க்கைலாம் ஒன்று போல. அஸ் அ பிடி சார் நான் சொல்கிறேன், அவள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷ்னல்ல மேட்ச்லாம் கலக்குவா. அவளை நீங்கள் தான் தைரியம் சொல்லணும். அவள் செத்தா போயிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடும். அவளை ஆட விட்டு பாருங்க, அவள் எவ்வளோ பெருசாக வெளியே வந்து சாதிக்கிறான்னு தெரியும். பாத்தியா அந்த ரேப் கேஸ் பத்தி? ஆமாம்மா, நானும் பார்த்தேன். அத்தனோண்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தால் அதெல்லாம் ஆகதான் செய்யும். இந்த காலத்து பசங்களே அப்படித்தான். ஹலோ மேடம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுங்க போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுக்கு நிறுத்துங்க. ட்ரெஸ்ஸு துர்கா போட்ட பொண்ணை ரேப் பண்ணுறானுங்க, ஒரு வயசு குழந்தைய ரேப் பண்ணுறானுங்க. அது எப்படி? இப்போ கூட 9 வயசு குழந்தை ஆர்த்தி, சின்ன பொண்ணியா, அவகிட்ட சொல்லுங்க ட்ரெஸ்ஸுன்னு. அம்மா தூக்கி நடக்கூடாது எல்லாத்தையும். இங்கே அபூர்வான்ற பொண்ணு எந்த ரூமில் இருக்கா? ரூம் 10ஆ? ஓகே ஃபைன். உன் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சேடி. அவள் வாழ்க்கைலாம் ஒன்றும் அழியலை. நான் இருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க. யார் இது? இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. நான் ஒன்றும் இதுக்காக பார்க்கல, இதுக்காக பார்த்தேன். அவங்க கம்ஃபர்ட்டுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, இதுக்கு என்ன வச்சு? அது அவங்க இஷ்டம் மேடம். அம்மா கண்டதான் சொல்லுங்க. சே வெறுப்பாகுது. ஹலோ, நாடி ட்ரெஸ் இது? இதெல்லாம் போட்டால் ஊரே உன்னை தான் பார்க்கும். இதெல்லாம் போட்டால் சாவடிப்போம் உன்னை. ஃபுல்லாக கவரமாக ட்ரெஸ் போட்டு விடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டான். சரி விடு, போனா போயிட்டு போறான். யூ டிசர்வ் பெட்டர். முகமும் போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான். மச்சான், அந்த அபூர்வா கதை என்னடா ஆச்சு? அபூர்வாவா? அதெல்லாம் ஒரு மூஞ்சாடா, அதெல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போற கேஸரா. போன வாரம் மீனா கிட்ட பேச்சு போட்டுட்டு இருந்தால, உஷார் பண்ணிட்டல்ல. நீ கபடிலாம் ஆட வேணாமா, உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டான். அவனை கல்யாணம் பண்ணி நீ செட்டார வழியே பாரு.